ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா எங்கே போகிறோம்? கரூர். சத்தமாக சொல்லு. கரூர் நோக்கி போகிறோம். கரூர் எதுக்கு போகிறோம்? மாறு நோக்கி போகிறோம். கரூர் எங்கள் மாமியா ஊர். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரில. அங்கே இப்போ மாதிரி நம்பி போயிட்டுருக்கு. நாங்கள் நேற்றே போக வேண்டியது, ஏன் போகலன்னு சில பேத்துக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். பாப்பா உடம்பு சரியில்லை, 2 நாளாக பெட்டில் வச்சுருந்தோம். இன்றைக்கி விடிய காத்தால் எங்கள் கொழுந்தனார் அக்னி சட்டி எடுத்தார். இன்றைக்கி விடிய காத்தால இன்றைக்கி விடிய காத்தாலே அவர் அக்னி சட்டி எடுத்துட்டாரு. அது ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது, நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அன்னதானம் இருக்கும், கெடா விருந்து இருக்கும், அப்புறம் வான வெடிக்கை இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும். எதெல்லாம் என்னால் முடியுதோ அதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து எல்லோரும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாவும் பொண்ணும் பாருங்கள் எப்படி ஜாலியாக வராங்கன்னு. எங்கள் பாப்பா வந்து நான் அவர் மேலே கையே வைக்கக்கூடாதுன்னு ஒரே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால், நானும் கை வைக்காமையே பிடிக்காமையே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியே ஊருக்கு போயாச்சு. அங்கே போன உடனே அங்கே நிறைய குட்டீஸுங்க இருக்காங்க. இது வந்து எங்கள் கொழுந்தனார் பொண்ணு, கொழுந்தனார் பையன் தூங்கிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து பின்னாடி வீட்டுக்கார பையன், அவங்க கூட போய் எல்லாம் பொம்மையை வச்சு கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போவுமே வருஷம் அன்னதானம் போடுவார் எங்கள் கொழுந்தனார். அதை வந்து அன்னதானத்துக்காக முதல் நாள் நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி தக்காளி பழமெல்லாம் எடுத்து மட்டும் வச்சாங்க அரியில். அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு விடியகாலத்தில் 2 மணிக்கு எந்திரிச்சு நானும் என் கொழுந்தனார் ஒய்ஃபும் எல்லா தக்காளி பழத்தையும் கட் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் எங்களால் வீடியோவாக எடுக்க முடியல. ஏன்னா வந்து சொன்னால எங்கள் மாமியார் வீட்டுக்கு வீடியோ எடுக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ஒளிஞ்சு கொஞ்சமாக தான் நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆளுங்க வருவாங்க சமைக்கிறதுக்காக. எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃபோட தாய் மாமாவே வருவார் சமைக்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நான் போய் ஒரு குட்டி கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் உட்காந்துருந்தேன். அவர் வர லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே எனக்கு மறுபடியும் தூக்கமே வந்துருச்சு. நான் அதனால் என் கொழுந்தனார் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு போய் நான் உள்ளே படுத்துக்கிறேன், அவங்க வந்தால் என்னை கூப்பிடுங்கன்னே. கடைசியில் அவங்க வந்துமே அவள் என்னை எழுப்பவே இல்லை. நான் வெளியே வந்து பார்த்தா சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் சாப்பாடு தான் செஞ்சு முடிச்சிட்டாங்க, நம்ம குளிச்சுட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளார சாப்பாடு வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் நாங்கள் அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே கரூரில் அன்னதானங்கிறது ஒரு பெரிய ஃபேமஸ்ஸு. அங்கே வந்துட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல அன்னதானம் போடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அன்னதானம் போடுற இடத்துக்கு ரீச் ஆகி போயிட்டோம். நாங்கள் போய் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் ஆட்டோவில் அவங்க கொண்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வந்து நம்ம வச்ச உடனே கும்பல் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அன்னதானம் மீதி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க. 4 குண்டா சாப்பாடு கொண்டு போனாலும் திருப்தியாக நம்ம போட்டுட்டு வந்தாலும் அந்த அளவுக்கு தான் அங்கே ஆளுங்களாக வருவாங்க. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா, காய் சாப்பாடு, தக்காளி சாப்பாடா காய் சாப்பாடு அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தயிர் சாப்பாடு, ஒரு பொங்கல் பண்ணியிருந்தோம். அப்புறம் எங்கள் சின்ன மாமியார் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஈரோட்டில் இருக்காங்க. அவங்க அங்கேருந்து வரும்போதே பாயாசம் வச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களே இதோடய சேர்ந்து பாயாச கப்பில் ஊற்றி கொடுத்தாங்க. அவர் எங்கள் கொழுந்தனார் வந்துட்டு அன்னதானம் எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் கொழுந்தனார் இறங்கிட்டார். எங்கள் வீட்டுக்கார் தான் போட்டுட்ருக்காரு அந்த மஞ்சள் கலர் சட்டை, எங்கள் வீட்டுக்காரரு. அவர் அப்புறம் கொஞ்ச நேரம் அன்னதானம் போட்டுட்டு இருந்தார். எப்போவுமே நான் அன்னதானம் போட போவேன். பட் இந்த வருஷம் பாப்பா வச்சு என்னால் போக முடியல. அவளுக்கு சாப்பாடு ஊற்றலாமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு அதே சாப்பாடு எடுத்து ஊட்டிகிட்டு இருந்தேன். அவள் எங்கே சாப்பிட்றா, ஏதோ கொஞ்சம் ஒவ்வொரு வாய் ஊட்டுறேன். மற்றபடி அவள் தயிர் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிடவே இல்லை. ஏதோ இந்த காய் சாப்பாடாவது 4 வாய் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் அடுத்தது கோயிலில் வந்து அளவுக்குத்தல் தான். இது ஃபுல்லாக நீங்களையாவே பாருங்கள். நான் வாய்ஸ் கொடுக்கல, ஏன்னா இது அந்த மியூசிக்கோட பார்க்குறப்ப தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே ஆற்றுக்கிட்ட இருந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அங்கே தான் வந்து அளவு குத்துவாங்க. அக்னி சட்டியெல்லாம் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம அங்கேருந்தே பார்த்துட்டு இருந்தாலும் அக்னி சட்டி கொண்டு வர்றது, அக்னி சட்டி எடுக்கிற இடம் இருந்தாலும் அக்னி சட்டி எடுக்கிறது, இங்கேருந்து அக்னி சட்டி, பால் குடம், அளவு குத்துதல், அப்புறம் கரும்பு தொட்டில், இந்த மாதிரி நிறையா கரூர் நோம்பியில் வேண்டுதல் இருக்குது. எல்லாமே இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து ஒரு ஆறுன்னு சொல்லுவாங்க, பட் அங்கே தண்ணி இல்லை. ஆனால் இங்கேருந்து தான் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் வந்து போன வருஷம் பாப்பாவுக்காக வேண்டுதல் வச்சுருந்தோம் கரும்பு தொட்டில் எடுக்கலான்ட்டு. போன வருஷம் நாங்கள் எடுத்திருந்தோம். அப்போ நாங்கள் யூடியூப்பில் இல்லாதனால நாங்கள் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணல. இந்த வீடியோவை வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள். அளவு குத்துதல் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நான் போகலை வீடியோ எடுக்கிறதுக்கு, எங்கள் வீட்டுக்காரையே எடுத்துகிட்டு சொல்லிட்டு என்னால் வெயிலில் ரொம்ப அலைய முடியலன்ட்டு. ஸோ அவரே தான் எடுத்துகிட்டு இருந்தார். இதுக்கு அப்புறம் ஃபுல்லாக மியூசிக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்கள் பாருங்கள்.
நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு ரீச் ஆனோடனே அந்த அளவுக்கு தரதை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மாவிளக்கு வீட்டில் போய் நான் தான் பாவு காய்ச்சினேன். இதுதான் பாவு. அதுக்கப்புறம் மாவு சும்மா ஒரு 2 இது மட்டும் சாமிக்கு விளக்கு கொண்டு போகிற அளவுக்கு மட்டும் தான் போட்டோம். ஏன்னா பெருசாக இதை யாரும் சாப்பிட்றதில்ல. ஆனால் நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிவிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா மாவை கொலன்னு பிணைஞ்சிட்டேன். மாவிளக்கே போட முடியல. எப்படி எடுத்துகிட்டு போய் கொழுந்தனார் போட்டான்னு தெரியல. நான் போகலை, பாப்பா வச்சுட்டு என்னால் கும்பலில் நிற்க முடியாதுன்னு சொல்லி அவங்களே பண்ணிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோ கறி விருந்து வீடியோ